கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. நான் சின்ன குழந்தை அம்மா, சொல்ல தெரியவில்லை. பிள்ளை என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன், ஆனால் வாழ தெரியவில்லை. அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் உலகம் தெரியாதா, விவரம் புரியாதா. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டான். என்னை விட்டுட்டு போறதுக்கு ஒரு மனசு வந்துருச்சுல. போன ஜென்மத்துல தான் என்னை ஏமாத்துறேன், இந்த ஜென்மத்திலையும் என்னை ஏமாத்த பாக்குறீங்க. போ, எனக்கு யார் வேணாம், நான் செத்து போறப்போ, நான் செத்து போறப்போ, நான் செத்து போறப்போ. இல்ல, நான் சொல்றதை கேளுங்க. இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன், நிச்சயமா போக மாட்டேன். நீ போயிட்டு, நீ என்ன விட்டுட்டு போயிடு. போ. இல்ல, இனிமே உங்களை விட்டு போக நம்ப மாட்டேன். நான் தூங்குறோன்னு எனக்கு போயிடுவேன். நான் உன்னை விட மாட்டேன். அவனை விட மாட்டேன். ஒண்ணும் இல்லை. இதுக்கெல்லாம் பயப்படலாமா? அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் பயப்படலாமா? கொஞ்சம் இருக்க, இதை வந்து
கேளுங்க. தயவு போயிடுங்க. போங்க, போங்க, போங்க. இது சொன்னா கேளுங்க. போயிடுங்க, போயிடுங்க. உங்களுக்கு எது கேட்டுக்கிறேன். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். டாக்டர், நீங்க நேரம் போலாம். ராதா, என்னம்மா? ராதா, என் மகளே, என்ன மன்னிச்சிடுமா? நீ நல்லா இருக்கணும். என்ன பார்க்க கூடாதா? நான் அவ்வளவு பெரிய பாவியா? நீ பாவி, நான் தான் பாவி, நான் தான் தப்பு பண்றேன். நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீ போய் சொல்ல, என்னால பார்க்க முடியல. இத பாருங்க, பாருங்க, நிமிர்ந்து என் கண்ணை பாருங்க. அதுல உங்க மேல ஆத்திரமோ கோபமோ இருக்கா பாருங்க. அது உங்களை குற்றவாளின்னு சொல்லு. பாருங்க, பாருங்க, என் கண்ணை பாருங்க. என் மேல கோவமா? உன் மேல கோச்சுக்கிறதுக்கு நான் யார்? நீ போய் அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே. ஏங்க, நீங்க சாகுந்தரம் படிச்சிருக்கீங்களா? ஓ, படிச்சு கிழிச்சிருக்கனே. அதுல எந்த கட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கடைசி கட்டம். போ. கன்னி சகுந்தலை என்னும் ஓவியம், காட்டின் நடுவிலோர் பொழில் வாழ்ந்தவள், கண்ப மகரிஷி செல்ல பெண்ணவள். தோழிகள் எனும் மாங்கள் நடுவிலே
உன்னை நினைத்தேன் உலகில் இருந்தேன் உன்னை பிரிந்தேன் என்னை மறந்தேன் ஒரே பாடல் உன்னை அழைக்கும் உங்கள் உள்ளம் என்னை நினைக்கும் அம்மா நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் இனிமே இந்த வீட்டுல ஒரே கொண்டாட்டமும் போராட்டமுமா தான் இருக்கும். எங்களுக்கு இருந்த வருஷம் எல்லாம் போய் இனிமே நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அண்ணி யாரு இந்த பொண்ணு? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருன்னு சொல்ல ஏதோ கீழ்ச்சாரி பொண்ணு வேலை கேட்டு வந்தா சரி உனக்கு உதவியா இருக்கு வச்சோம். அப்புறம் வேலைக்காரி இன்னைக்கு கூட கணக்கு கட்டிக்கணும். ஆமா நீ வா தம்பி. அப்ப இந்த 10,000 ரூபாய் அந்த பெண்ணுகிட்ட கொடுத்து அவன் செய்த உதவியை அவன் என்னைக்குமே நடக்க மாட்டோம்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சான். சரி அண்ணா அந்த பணத்தை எனக்கு கூட நான் கொடுத்துட்டேன். நான் பைத்தியமா இருந்ததா சொன்னாங்க. அந்த நேரத்துல உங்ககிட்ட ஏதாவது தவறா நடந்திருந்தேன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்க செய்த பெரிய உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாங்க, உங்களுடைய மாபெரும் சேவைக்கு விலையை மதிக்க முடியாது. இருந்தாலும் எங்களுடைய சின்ன அன்பளிப்பா இந்த பணத்தை நீங்க வச்சுக்கணும். இது மட்டும் இல்லை, இன்னும் உங்களுக்கு எந்த உதவி தேவை இருந்தாலும் என்ன உங்க அண்ணா மாதிரி நினைச்சுக்கிட்டு கேளுங்க. சத்தியமா சொல்லுங்க, நீங்க பையன் கூட நடந்த எந்த சம்பவம் உங்களுக்கு நேரவில்லையா? எனக்கு என்னமோ தூக்கத்திலிருந்து முடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க என்ன முதல்ல சந்திச்சப்ப நான் எங்க இருந்தேன், நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? அப்புறம் இத பாருங்க, இதோ இந்த இடத்துலதான் நீங்களாவே ஒரு காவியாக நடந்துகிட்டு இருந்தீங்க. இதோ பாலியார போல, அப்புறம் இங்க அப்பா பாட்டிய போல உங்களை நினைச்சுக்கிட்டு பாட்டு பாடுறீங்க. அப்புறம் இந்த ஜன்னல் வரமா வருது நின்று
நான் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல நீங்க பாடும்போது நான் தெரிஞ்சுட்டேன். நீங்க என்ன கோபமா பாத்தீங்க. அப்புறம் என்ன பிடிக்க வந்தீங்க. நான் பயந்து ஓடிட்டேன். நடவடிக்கல. கொஞ்சம் பாருங்க. எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சு பாருங்க. காத்துல ஒரு குரல் வந்தது. நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்க. ஏற்றி வைத்த தீபம் ஒன்று என்னிடத்தில் வந்து நின்று பார்த்து மகிழ்ந்ததென்னவோ பின் பாடாமல் போனதென்னவோ. அந்த பாட்டு நான் காலேஜில் படிக்கும்போது எழுதுறது எனக்கு எப்பவுமே ஞாபகம். என்ன மன்னிச்சுங்க, என்ன மன்னிச்சுங்க. யாரோ புரியல மாறுங்க. ஒரு நாள் என் மேதைய படிச்சீங்க. அதனால ஒரு மாலையை உருவாக்கி என் கழுத்துல போட்டீங்க. அப்போ உனக்கு ஒரு புது மாலை, வாடாத மாலைய போடுறேன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, மாலைய போட்டவங்க தன் மனைவி கிட்ட எந்த உரிமை எல்லாம் எடுத்துக்குவாங்களோ அந்த உரிமை எல்லாம் என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை. அதான் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பெருசா மழை பெய்ஞ்சது. நடந்து ஓடியோட நடந்துகிட்டு இருந்தேன். அப்போ என்ன பிடிச்ச ஒரு குழந்தைங்க முன்னால வந்து நின்றீங்க. அப்போ வராதீங்க, போங்க போங்க கத்துறேன் கதறேன். போகல போகல. அதாவது ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. எனக்கு புரியுது. அண்ணி சொல்லி தழுவாரு. எனக்கு ஒண்ணுமே புரியுது. நீங்க வெளியே எதுவா இருந்தாலும் தம்பி, நான் சொல்லுங்க விட்டுட்டேன். கேட்கறதுக்கு நாதியில் இருக்கிற காரணத்தால் இந்த பள்ளி பேரும் கேவலமாக அவன் நம்ம போல ஒரு தாய் வீட்டை கொண்டவர். அந்த தாயை யாரு உனக்கு தெரியுமா? பழத்தை வாங்குறவன் மரத்தை பார்க்கணும்னு சொல்றது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாழ்வு கொடுத்தவன். என்ன பைத்தியம் சொல்லி இந்த ஊரே கைகொட்டி சிரிச்சப்போ எனக்காக இந்த ஒரே ஜீவனாகும். அவளுக்கு தாங்க முடியாத பல கஷ்டங்கள் கொடுத்திருக்கேன். எந்த காரணமும் இல்லாத அதையெல்லாம் தாங்கிட்டான். நான் வேண்டாத தெய்வமே இல்லை, நான் மகனேன்னு சொல்லி எங்க அம்மா அழுதாங்களே, அந்த தெய்வமே பெண்ணூர் கொண்டு வந்த மாதிரி இவன் வந்து என்னை காப்பாற்றலாம். இவனையா வெளிவரணும்னு சொல்லி என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசுறா, தெரிஞ்சுப்பான். வயிற்று வந்துகிட்டு இருக்கிற ஒரு தாய்க்கு பாதுகாப்பா பேசுறேன் நல்லா தெரியும். நிச்சயமா புத்திசாலியா இருந்தா புத்தி தெரிஞ்ச உடனே முட்டாளாயிட்டான். இவன் பாட்டுல எழுதுறதுல இந்த வீட்டுல நடக்கணும்னு நினைக்கிறான். அதை இந்த பட்டவாய பரவாயில்ல இருக்கா. ஏன்னா சும்மா இருக்கிற இவரை கண்டுபிடிச்சு வெளியே தரலாம். நான் வீட்டுல பிறந்துட்டோம், அதனால அவளை வளர்க்க முடியாது. அவ பாவம் ஏமாடி எங்கிருந்தோ வந்தவன், அதனால யாருமே தான் அவளை துரத்திடலாம் இல்லையா? துரத்தாவே இந்த வீட்டை துரத்தாவே திருவிழா இந்த வீட்டுக்கு யார் செஞ்சுட்டு வந்தா? திருவிழா சேர்த்து விட யார் சொன்னா? அவங்க கூட வெட்டாத்து ஓடி போறதுக்கு யார் தயாரா இருந்தீங்க? சொல்லுமா சொல்லு. உனக்கான பள்ளியை ஏற்றுக்கு உண்மையா இருக்கிறானே, உள்ள வந்து அவனை கேவலமா பேசுறாங்களே, அதை பார்த்தாவது உண்மையை சொல்லுமா? சொல்ல மாட்டேன். உன் மானத்தை காப்பாற்ற நீ காப்பாற்ற வேண்டாமா? சொல்லுமா? எல்லாம் என் தப்புதான். இந்த தவறு
அவகிட்ட சொல்லியா? குலசேகரம் என்ன மன்னிச்சிடு. ராதா எம்மையனும் இந்த உண்மையை அவள் வளர்த்த அம்மா அவள் சாகும் போது என்கிட்ட சொன்னான். ரயில் விபத்துல தவறுட்டாய் என் மகன் சொன்னனே, அது இந்த ராதா. சுய கௌரவத்துக்காக ராதாவை என் சொந்த மகன் என்று சொல்லி நான் வெட்கப்பட்டேன். அப்பா ராதா இல்ல மன்னிச்சு, இந்த மன்னிச்சிடமா, இந்த மன்னிச்சு. அம்மா இப்ப சம்மதம் தானே? உங்க புறாம நின்றுச்சு, எங்க கொள்கையும் நின்றுச்சு. என்னங்க வேண்டாம் நீங்க எல்லாத்தையும் முடிஞ்சு போயிட்டேன். அடி போச்சு பாருங்க. அண்ணன் நினைச்சு சொல்லு. நான் யார் தம்பி அவங்களை மன்னிக்கிறது? அது கடை ஒவ்வொருத்த கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை வேணும்னு ஆட்சிக்கு ஆமை குறைங்கன்னு போய் தாமா தாம் கிடக்கலாம். உனக்கு அந்த கவலையே இல்லை. நீ இல்லைன்னா ராதாவுக்கு நியாயமே கிடைச்சிருக்காது. உன்னோட எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலமா. நான் கூட பட்டவாய்தான், என் கண்ணை திறந்ததும் ராதா. ஆனா இந்த வீட்டுல நாமெல்லாம் பாராட்ட வேண்டியது யாரு தெரியுமா? எல்லாத்துக்கும் எது கொடுத்து நின்னாங்க அவங்க. படத்தை பார்த்தீங்களா? எங்கிருந்தோ வந்தால் ஜெயலலிதாவுக்கு எப்படி ஒரு நடிக்கிறதுக்கு சான்ஸ். அவங்களுக்கு ஒரு படம் கூட இந்த அளவுக்கு நடிப்புக்கு தீனி யாருமே போடலை. அண்ணன் சிவாஜி மூலமாக அந்த டைரக்டரு கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் எம்ஜிஆர் படத்துலலாம் இந்த மாதிரி பண்ணவே முடியாது. அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், வேறு யாருக்கும் அதில் இருக்கக்கூடாது. அப்படி அதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நிப்பாட்டிடுவாப்புல. அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் இவர் கொடுத்தது இல்லாமல் பக்கத்துலேயே அங்கே ஷூட்டிங் அப்போ உட்காந்துருந்து இப்படி நடி அப்படி நடின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு ஜெயலலிதாவுக்கு. என்ன போடுறாங்க பார்த்தீங்களா அந்த கேரக்டரில். இப்படிலாம் செஞ்சவருக்கு அவங்க செஞ்ச நன்றி கடன், எவ்வளோ நன்றி கடன் செஞ்சாங்க பார்த்தீங்களா. அண்ணன் சிவாஜியோட இதில் அவர் அந்த மோனோ ஆக்டிங் பண்ணுறாருல, அபயாரா பாரதிதாசனா, இந்த மோனோ ஆக்டிங் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு படம் பராசக்தியிலே அவர் மோனோ ஆக்டிங் பண்ணுவார். மோனோ ஆக்டிங்னு இன்றைக்கி நிறையா பயல்க செய்வானுங்க நடிகர்கள்லாம். பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஃபங்க்ஷன்னா நிறையா செய்வானுங்க. எல்லாத்துக்கும் வித்திட்டவர் அண்ணன் சிவாஜி தான். பராசக்தியிலே பண்ணிட்டார். அதை வச்சு தான் எல்லாம் அதுக்கப்புறம் தொட்டு எல்லா நடிகரும் சரி, காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது, ஸ்கூலில் பண்ணுறது எல்லாம் மோனோ ஆக்டிங். அது வந்ததே அண்ணன் சிவாஜி தான் அது வித்துட்டவர். அந்த க்ளோஸ்அப் ஷாட்டெல்லாம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கேமராமேன்லாம் எவ்வளோ தூரம் சொன்னார்னு. இந்த படத்தில் எவ்வளோ க்ளோஸ்அப் ஷாட்டு எப்படி காட்டுறாரு பாருங்கள். அந்த கண் ஜெயலலிதா மழை பெய்யும் போது அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு அவருக்கு இடது கண்ணு துடிக்கும், தனியாக துடிக்கும். அதுக்கப்புறம் இந்த வலது கண்ணு துடிக்கும். ரெண்டையுமே தனித்தனியாக துடிக்க விடுவார். நடிப்புனா அது இயற்கையான நடிப்பு. அந்த செக்ஸ் இதில் ஒரு மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கண் இதாகும்னு சொல்லுவாங்க. அந்த ஆசை வந்ததுன்னா அந்த இது துடிக்கும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு தத்ரூபமாக நடிச்சிருக்கார் பார்த்தீங்களா. இது மாதிரி ஒரு கலைஞன் நம்ம இது வரைக்கும் சிவாஜியை தவிர யாரையுமே பார்த்ததில்லை. அண்ணன் சிவாஜி அவருடைய புகழ் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். அவரை பக்கத்தில் நெருங்கக்கூட ஒரு பயலும் பிறக்க மாட்டான். இந்த உலகம் உள்ளவரை சிவாஜிங்கிற சிங்கம்தான் சினிமா உலகத்தில் என்னென்னைக்கும் நம்பர் 1 கொடிகட்டி பறப்பார். அவர் செஞ்ச சாதனைகள் ஒரு பயலும் இதுவரைக்கும் செஞ்சதில்லை, செய்யவும் முடியாது. இந்த இதில் நான் சில இது ஓப்பனாக சொன்னேன். ஜெயலலிதாவை பற்றி நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. அவங்க வெறும் சாதாரண ஆளாக இருந்தவங்க அரசியலில் வந்ததுக்கப்புறம், எம்ஜிஆர் மரணத்துக்கப்புறம் அவங்களுக்கு புது வாழ்க்கை அரசியலில் கிடச்சிச்சு. அவங்க பழைய நன்றிகளெல்லாம் மறந்துட்டாங்க. அண்ணன் சிவாஜிக்கு எந்த அளவுக்கு அவரை மனசை வேதனைப்படுத்த முடியுமோ வேதனைப்படுத்தி பார்த்தாங்க. அதுக்கான பலனை அடைஞ்சாங்க. இன்றைக்கி திருச்சியில் இருக்க சிவாஜி சிலையும் திறக்கிறதுக்கு
யார் இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இதே கதி ஏற்படுங்கிறத இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக்கிட்டு அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.